வணக்கம் மக்களே. நாச்சியார் தோட்டத்தில் வந்து இந்த வட்டம் எந்த காய்கறியும் சரியாக வரல. இங்கே வெறும் குச்சி நிற்கிது இல்லையா, இங்கே தான் வந்து தக்காளி போட்டிருந்தோம். என்னால் சரியாக பார்க்க முடியல, எல்லாமே போயிடுச்சு. இனி அடுத்த ஆடி பட்டத்துக்கு தான் வந்து எல்லாத்தையும் ரெடி பண்ணணும். ஓரளவுக்கு மண் ஓகே, ஏன்னா நிறைய செத்தையெல்லாம் போட்டு இது பண்ணி வச்சுருக்கோம். மக்குச்சு அப்படின்னா நம்ம அதை பிரட்டி இது பண்ணி விட்டுக்கலாம். மருந்தடிக்கிறது இந்த மாதிரி எதுவுமே பண்ண முடியல. இப்போதைக்கு இருக்கிற ஒரே ஒரு காய், உருப்படியான காயின்னு பார்த்திங்கன்னா தெரியுதா, வெள்ளை கத்திரி நல்லா கொத்து கொத்தாக காய்க்குது. உண்மையை சொல்லணுன்னா எங்கள் வீட்டில் வந்து கத்திரிக்காய் யாரும் விரும்பி சாப்பிட மாட்டாங்க, என்னை தவிர. ஏன் ஒரு ஆளுக்கு மட்டும் எப்படி கத்திரிக்காய் வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இதை யாருக்காவது தான் கொடுப்பேன். இது வந்து பூச்சி மருந்து அடிக்காத வீட்டு காய் வேறு, டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். வீட்டில் பிடுங்குற கத்திரிக்காய் எல்லாமே கொத்து கொத்தாக காய்ச்சிருக்கு பாருங்களேன், நல்லா பெருசாக கொத்து கொத்தாக காய்ச்சிருக்கு. இந்த ஏரியாவில் கத்திரிக்காய் நல்லா வருது. ஃபஸ்ட்டு நான் போட்டிருந்தப்பையும் பவானி ஓவல் கத்திரி வந்து ஒரு தடவை நாங்கள் பிடுங்கினாலே ஒரு 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 பாத்தியிலே வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோவாவது கிடச்சிரும். மொத்தமே ஒரு 3 செடி 4 செடி இருக்கும் பெருசாக, அதிலே வந்து ஒரு 2 கிலோ 3 கிலோ கிடச்சிரும். அப்புறம் இது நம்மளோட கருப்பு மிளகாய், பிளாக் கோப்ரா சில்லி இருக்கு இல்லையா, அது வந்து இந்த பாத்தி ஃபுல்லாக போட்டிருந்தோம். உங்களுக்கு தெரியுதுங்களா, இது ஒரு வைரஸ் நோய், அந்த சிற்றிலை நோய் வரும் இல்லையா, அந்த நோய். எல்லாமே இலையெல்லாம் குட்டி குட்டியாக போச்சு. இதில் இன்னும் பூ இருக்கிறதுனால அப்படியே விட்டுருக்கேன். இது கொஞ்சம் பூ போயிடுச்சு அப்படின்னா இதை பிடுங்கி தோட்டத்துக்கு வெளியில் போட்டுடணும். ஆனால் இதோட கண்டுங்கள்லாம் வந்து அடுத்தது தனியாக வந்துருச்சு. விதை எடுத்து வச்சுருக்கேன், நாற்று போட்டுட்டு இது பண்ணணும். இங்கே பாருங்கள், ஒரு செடியே மொத்தமாக வேஸ்ட் ஆகிடுச்சு பார்த்தீங்களா, எவ்வளோ பூச்சின்னு பாருங்கள். இதை தான் வந்து என்னால் கண்ட்ரோல் பண்ணவே முடியல. என்ன நீங்கள் மருந்தடித்தாலும் ஏதாவது ஒரு இது வந்து இந்த மாதிரி ஆகிடுது. பிடுங்கி இதை வந்து கண்டிப்பாக சரி பண்ண முடியாது. அதனால் பிடுங்கி தோட்டத்துக்கு வெளியில் எரிஞ்சு விட்டுறலான்னு பார்க்குறேன். இப்படி காஞ்சி கெட்டு போயிட்டோம். வெள்ளைப்பூச்சியாக இருந்தால் கூட போயிடுது. இது வந்து நல்லா ஒட்டிட்டு போக மாட்டுது இந்த பூச்சி. ஓகே, இதுதான் இன்றைக்கானது. பார்த்தீங்களா, நம்ம தோட்டத்து பழத்தை எவ்வளோ அழகாக குருவி சாப்பிட்டுக்கு பார்த்தீங்களா, நல்லா தோண்டி சாப்பிட்ருவாங்க. கொஞ்சம் நல்லா பழக்கட்டும் அப்படின்னு நினச்சோம்னா அது விட்டு வைக்கிறதே கிடையாது. குருவி, அணில் தான் அதிகம், அணில் நிறைய சாப்பிடும். ஓகே, பாய்.